guys, welcome back to Intellectual Literature. நான் உங்க கௌரி. நாம இன்னைக்கு D.H. லாரன்ஸ் எழுதின தி ரெயின்போன்ற ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். இதனோட இங்கிலீஷ் வெர்ஷன் கூட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு ஒர்க்கோடைய இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன் ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றின நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ் கூட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனல் உங்களோட ஸ்டடீஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன், எனக்கு கொடுக்குற லைக்ஸ் தான் எனக்கு இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தென் நம்ம இந்த ஒர்க்குள்ளே போகலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம ஒர்க்குள்ளே போகலாம். D.H. லாரன்ஸ் எழுதின ரெயின்போ 3 ஜென்ரேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாம் பிராங்க்மேன் அண்ட் லீடா லென்ஸ்கை பற்றினது. செகண்ட் ஜென்ரேஷன் ஆனா பிராங்க்மேன் அண்ட் வில் பிராங்க்மேன் பற்றினது. தேர்ட் ஜென்ரேஷன் ஊசுலா பிராங்க்மேன் பற்றினது. இந்த லாரன்ஸ் என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா, உண்மையான நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளுடைய இன்ஸ்டிங்க்ட் அண்ட் எமோஷ்னல் ட்ரூத் மட்டும் போதும். கட்டமைக்கப்பட்ட சமூகத்தினுடைய ரூல்ஸ்லாம் தேவையே இல்லை. அதை அவர் பிலீவ் பண்ணுறாரு. நம்ம இப்போ நாவலுக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெயின்போ பற்றி சொல்லிடுறேன். இது ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் அண்டு மேரேஜ் பற்றி தான் சொல்லுது. 3 ஜென்ரேஷனும் எப்படி அவங்களோட திருமண வாழ்க்கை, அவங்களோட ஐடென்டிட்டிக்காக எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதை பற்றி தான் சொல்லுது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்குள்ளே போகலாம். இது 1840 ஆரம்பிக்குது, மார்ஷ் ஃபார்ம்ன்ற இடத்துல. பிராங்க்மன்ஸ் ஃபேமிலியோடைய அந்த ரூரல் லைஃப் கட்டமைக்கப்பட்டு போயிட்டுருக்கு. இங்கே மென்ஸ் எல்லாம் லேண்ட் அண்ட் ஃபிசிக்கல் லேபராக இருக்காங்க. உமன்ஸ்க்கு அந்த எஜுகேஷன் அண்ட் வைடர் எக்ஸ்பீரியன்ஸில் ஆசை இருக்குது. இதே என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் தீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னர் அண்ட் அவுட்டர் லைஃப் எப்படி இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன கான்ட்ராஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபர்ட் பிராங்க்மேன் இவர் டாமோட அப்பா. இவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, தன்னுடைய மூத்த மகனுக்கு நம்ம சரியான கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டோன்னா அவன் நல்ல வாழ்வான், அவன் லைஃப் நல்லா இருக்கும், அவன் ஒரு நல்ல ஜென்டில்மேனாக இருப்பான்னு ஆசைப்படுறாங்க. அதனால் இவரை ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்கூலுக்கெல்லாம் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனோட 17 வயசில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவன்கிட்ட ஃபார்மை விட்டுட்டு இவனும் ஃபார்மில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று எம்டியாக இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். அவன் லீடா லென்ஸ்கைன்ற பொண்ணை பார்க்குறான். அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ஒரு விடோ. அவங்க ஆனான்ற ஒரு கேர்ள், 4 வயசு பாப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பாப்பா அந்த ஆனா அப்புறம் லீடா லென்ஸ்கைலாம் பார்த்த உடனே டாமுக்கு பிடிச்சி போகுது. டாமும் லீடாவும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட திருமணம் எப்படி இருக்குன்னா, ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்காக மட்டும்தான் இருக்குது. அவங்க எமோஷ்னலாக அவங்க கனெக்டே ஆகலை. தென் இவர் டாம் ஆனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர் ஃபீல் பண்ணார், இல்லை நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எமோஷ்னலாக ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாமல் இருக்குன்னு ஃபீல் பண்ணார்ல, அது இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகிடுது. ஆனால் டாமுக்கும் லீடாக்கும் உள்ள பாண்டிங் அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. டாம் இப்போது ஆல்கஹால் நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எமோஷ்னலாக அவங்க பிரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது லீடா கன்சீவ் ஆகுறாங்க. அந்த இடத்துலையும் அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் சரியாக இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜ் எமோஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா, மேரிட் லைஃப்பில் எமோஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அது ஏலினேஷனை தான் கொடுக்கும். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2, ஆனா பிராங்க்மேன் அண்ட் வில் பிராங்க்மேனை பற்றினது. இது கம்மிங் ஆஃப் ஏஜ் அண்ட் எஜுகேஷனை சொல்லுது. ஆனா இப்போ வளர ஆரம்பிக்கிறாங்க. வளர வளர அவங்க அம்மா கிட்டேருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்டு வராங்க. ஸோ டாம் ஆனாவை ஒரு போர்டிங் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. ஏன்னா அவள் ஒரு ஸ்மார்ட் லேடியாக வெளியே வரணும், அவள் வளர்ந்து ஒரு ஸ்மார்ட் லேடியாக ஆகணுன்றதுக்காக. அவங்களுக்கு 9 வயசு ஆகுது. இந்த போர்டிங் ஸ்கூலில் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு ஐசோலேஷனாக தனிமைப்படுத்தப்பட்டு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டைமில் இவங்க அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் பேரான் ஸ்க்ரீபென்ஸ் கையை மீட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அந்த ஆன்ட்டியை ரொம்ப பிடிச்சி போகுது. அவங்க இன்ஸ்பயர் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க இன்னொரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது நாட்டிங்கம்ல இருக்கிற ஸ்கூலில் சேர்க்குறாங்க. சரி, நம்ம கொஞ்சம்
மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று அந்த பாண்டிங்கில் வந்து பிடிக்காம போயிடுது சுற்றி இருக்கவங்க கிட்ட. இப்போ ஆனா வந்து சரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க வளர வளர ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக, ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக ஆயிட்டாங்க. அவங்க ஸ்கூலை வந்து இப்போ அட்டன் பண்ணுறாங்க ப்ராப்பராக. அவங்களோட சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவலிட்டி வந்து வளருது. இப்போ அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இவங்க வில் பிராங்க்பனை வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்க மேலே இவங்களுக்கு வந்து காதல் வந்துச்சு. இவங்க வந்து வேறு யாரும் இல்லை, இவங்களோட ஸ்டெப் கசின் தான். அவங்க அப்பாவுடைய சொந்தக்கார பையனாக இருப்பான். இவன் வந்து ஒரு ரிலீஜியஸ் பர்சன், ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சன். இவங்க லவ் வந்து ஒரு பேஷனட்டாக ரிபலியஸாக இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் வருது. 2 பேரும் போய் தனிமையில் சந்திக்கிறாங்க. இது டாமுக்கும் லீடாக்கும் பிடிக்கல. முக்கியமாக டாமுக்கு பிடிக்கல. அவர் வந்து அவருக்கும் அவங்க ஸ்டெப் ஃபாதராக இருந்தாலுமே அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இடத்துல டாம் வந்து இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறான்னும் போது அவருக்கு பிடிக்காம போயிடுது. அப்போ ஆனா சொல்கிறா, நீங்கள் ஒன்றும் என்னோட ஒரிஜினல் அப்பா கிடையாது, நீங்கள் ஸ்டெப் ஃபாதர் தானே அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் அந்த லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. தன்னோட சொத்துல கொஞ்சம் பங்கை வந்து ஆனாக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ திருமணம் ஆயிடுச்சு. அவங்க திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப கான்ஃப்ளிக்டாக இருக்கு. வில் வந்து ரொம்ப ரிலீஜியஸ் பர்சன். அவனுக்கு வந்து ஒரு இப்படி தான் இருக்கணும், இப்படி ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பையன். அவனுக்கு வந்து ஆனா வந்து ரொம்ப அந்த ரிலீஜியஸ்லாம் பிடிக்காது. அவள் ரிலீஜியஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கா. அவளுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கணும், நாம் வந்து சுதந்திரமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், எதுக்கு நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஆனா ஒரு தடவை வில்லுக்கு முன்னாடி நேக்டாக டான்ஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே வில்லு ரொம்ப ஷாக் ஆயிட்டார், ரொம்ப கோவப்பட்டார். இந்த இடத்துல ஒரு வயலண்டான ஆர்குமெண்ட் வருது. இந்த இடத்துல நம்ம டிஹெச் லாரன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, செக்ஷுவல் ஃப்ரீடமுக்கும் ரிலீஜியஸ் ரிஸ்ட்ரெயினுக்கும் என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறாங்க. ஆனாவோட டான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சீனில். இப்படி இருக்கும்பொழுது அவங்களோட லைஃப் ரொம்ப வயலண்ட்டாக போகுது. இருந்தாலுமே வில்லால் அந்த லைஃப்பை விட்டு, அந்த மேரிட் லைஃப்பை விட்டு வெளியே வர முடியல. ஏன்னா அவர் வந்து டீப்பாக ஆனாவை லவ் பண்ணுறாரு. அவங்க காதல் வந்து உண்மையாக இருக்குது. அதனால அவங்க லைஃப்பை வந்து வெளியே வர முடியல. அந்த சின்ன சின்ன சண்டைகள், இந்த ரிலீஜியஸ் வந்து இருந்தாலுமே, குறுக்க வந்தாலுமே அவங்க வந்து அவங்க லைஃப்பில், அவங்க லவ்வில் வந்து உண்மையாக இருக்காங்க. அவங்களுக்கு உசிலா வந்து பிறக்கிறாங்க. உசிலாக்கும் வில்லுக்கும் உண்டான பாண்ட் வந்து வில் வந்து உசிலாவை சில இடத்துல எல்லாம் தடை விதிக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு. அதனால அவங்க அப்பா பொண்ணோட பாண்டிங் வந்து அந்த இடத்துல உடைஞ்சு போச்சு. இப்போ நம்ம பார்ட் 3 பார்க்கலாமா? இப்போ உசிலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபைனல் செக்ஷனில் அவங்களுடைய எமோஷனல் அண்ட் இன்டலெக்சுவல் க்ரோத் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உசிலா இப்போ வளர்றாங்க. அவங்க ஒரு இன்டெலிஜென்ட்டான சென்சிட்டிவான பர்சனாக ஆகுறாங்க. ஒரு மாடர்ன் உமன் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு ரெப்ரசன்ட் வந்து இவங்க தான். இவங்க வந்து அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ணுறாங்க. ஏன் இந்த ட்ரெடிஷ்னல் ரோல்ஸ் இப்படி இருக்குது, அவங்க ஏன் இப்படி நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அவங்க பார்க்குறாங்க. அவங்க ஆண்டன் ஸ்ரீபென்ஸ்கையை வந்து காதலிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு சோல்ஜராக இருக்காரு. அவரை பார்த்த உடனே இவங்களுக்கு பிடிச்ச போது இவங்க காதலிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட காதல் வந்து நிலையாக இல்லை, அன்ஸ்டேபிளாக இருக்குது. உசிலா அவங்க டீச்சர் வினிஃப்ரெட் இங்கர் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுறாங்க. இது வந்து அவங்களுடைய ஓன் டிசைர்ஸை வந்து எழுப்புது. உசிலா வந்து காலேஜில் போய் சேர்றாங்க. அவங்களுடைய இன்டலெக்சுவல் ஃப்ரீடம் அண்ட் சென்ஸ் ஆஃப் செல்ஃபை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. அவங்க மேலும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க அதனால் ஹையர் எஜுகேஷனும் போய் படிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் ஆண்டன்றவர் வந்து என்டர் ஆனார். அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம லவ் பண்ணோம்ல, நீங்கள் தான் என்னை லவ் பண்ணல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. உசிலாவுக்கு வந்து தன்னோட ஃப்ரீடமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம்ல, சிங்கிளாக உமன் இருக்கும்போது ஜாலியாக இருப்போம். நம்ம திருமணன்ற ஒரு வாழ்க்கையில் ஈடுபடணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து 4 செவத்துக்குள்ளே, 4 இந்த சமூகத்தினுடைய ரிஜிட் ஃபார்ம்ஸ்குள்ளே வந்து நம்ம கட்டமைக்க வரோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. உசிலாவும் அந்த மாதிரி ட்ராப் ஆனதாக ஃபீல் பண்ணுறாங்க.
அப்புறம் வந்து உசிலா வந்து ஃப்ரான்ஸ்க்கு ஆட்டன் கூட வந்து போகிறாங்க. போயிட்டு அப்படிலாம் ஊரை சுற்றும் போது அவங்க எக்ஸாம்ஸில் அவங்க ஹையர் எஜுகேஷன் எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க நமக்கு பர்சனல் ஃப்ரீடம் தான் முக்கியம், பர்சனல் ஃப்ரீடம் தான் முக்கியம், இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனலான மேரிட் லைஃப் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க ஆண்டன் கூட. ஆண்டன் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த இடத்துல தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, உசிலா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமோ அவங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து சஃபர் ஆகிறாங்க, உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி இல்லை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்ட்டு. அவங்க காலையில் தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஜன்னல் வழியாக இருந்து வானத்தை பார்க்குறாங்க. வானத்தில் வந்து ரெயின்போ தெரியுது. அந்த ரெயின்போ எதை குறிக்குதுன்னா நம்பிக்கை, அப்புறம் புத்துணர்ச்சி, அப்புறம் புதிய வாழ்க்கைக்கான கான்ஃபிடென்ஸை வந்து குறிக்குது. இப்போ நம்ம இந்த ரெயின்போ என்ன சிம்பலைஸ் பண்ணுதுன்னு தனியாக பார்க்கலாமா? ஓஃப் ஆஃப்டர் சஃபரிங், எ நியூ ஃபியூச்சர், harmony between instinct and intellectual, a better world for the next generation. இந்த ரெயின்போ வந்து முடிவு கிடையாது, துவக்கம். இந்த ரெயின்போ நாவலுக்கு தொடர்ச்சியாக டிஹெச் லாரன்ஸ் இன்னொரு ஒர்க் வந்து எழுதியிருப்பார், உமன் இன் லவ். அதுவும் நான் கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பாருங்கள். கீ திங்ஸ் பார்க்கலாமா? மேரேஜ் அண்ட் கான்ஃப்ளிக்ட், செக்ஷுவாலிட்டி அண்ட் இன்ஸ்டிங்க்ட், உமன்ஸ் இண்டிபெண்டன்ஸ், ஜென்ரேஷனல் சேஞ்ச், ஹோப் அண்ட் ரீஜென்ரேஷன். The rainbow shows how each generation, ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அவங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷனை வந்து அதை நோக்கி எப்படி போகிறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. லாரன்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா, நம்ம சுதந்திரமாக ஹானஸ்டாக இன்ஸ்டிங்க்ட்ல வாழணும், லைஃப் மஸ்ட் பி லீவ், நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உசிலா விஷன் ஆஃப் ரெயின்போ வந்து ஆப்டிமிஸ்டிக் எண்டிங்கை வந்து கொடுக்குது. Important characters: Tom Brangwyn, Ira Lensky, Anna Brangman, Will Brangman, Ursula Brangman, Anton Skrebensky, Winifred Inger. இப்போ நம்ம ஆத்தருடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாமா? ஆத்தருடைய பயோகிராஃபி. டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ், இதுதான் இவருடைய ஃபுல் நேம். இவர் 1885லேருந்து 1930க்குள்ளே வாழ்ந்திருக்காரு. இவரோட வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி போயிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சும்மா படிச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு போயட், எசேயிஸ்ட், நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மட்டும் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். சன்ஸ் அண்ட் லவர்ஸ், தி ரெயின்போ, உமன் இன் லவ், ஜான் தாமஸ் அண்ட் லேடி ஜேன், லேடி சாட்டர்லீஸ் லவ், ஓடோர் ஆஃப் ட்ரைசாந்தீமம்ஸ். ட்ரைசாந்தீமம்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தி வெர்ஜின் ஆஃப் தி ஜிப்சி. ரெயின்போன்ற நாவல் வந்து ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமில் பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இறக்குற சமயத்தில் இவர் வந்து ப்ரோனோகிராஃபர்னு கூட சொல்லிட்டாங்க. இவரோட புகழ் எல்லாமே இவர் இறந்ததுக்கப்புறம் போஸ்டமஸ்லியாக தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. E.M. ஃபாஸ்டர் வந்து இவரை கிரேட்டஸ்ட் இமேஜினேட்டிவ் நாவலிஸ்ட் ஆஃப் அவர் டைம்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஒர்க் பற்றின என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னென்ன ஒர்க்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதனோட இங்கிலீஷ் வேர்ஷன் கூட போய் பாருங்கள். ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2-3 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட ஃபிலிம் கூட இருக்குது யூடியூப்பில் அதை கூட போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய இதை பற்றின நாலேஜ் வந்து வரும். ஓகே, டாடா, பாய் பாய், தேங்க்யூ.